கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு உங்க பிள்ளைகளா நான் கேக்குறேன், நமக்கு நம்மளுடைய கிராமத்துல அடிப்படை தேவைகளை எதுவுமே செஞ்சு தராத இந்த பெரிய கட்சிகள் எதற்காக நமக்கு வேணும்? எதற்காக வேணும்? கட்சிகளுக்காக மக்களா, மக்களுக்காக கட்சியா? மக்களுக்காக அரசாங்கமா, இல்ல அரசாங்கத்துக்காக மக்களா? ஒரு முறை நீங்க யோசிக்க மாட்டீங்க. 90 கிராமங்கள்ல பாக்குறோம்ப்பா, வயிறு எரியுதுப்பா. 65 வருஷம் 70 வருஷமா சுதந்திரம் வாங்கி ஆகுது. ஓட்டு ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு போடுறோம். நம்மளெல்லாம் வெறும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குற மிஷின் மாதிரி நினைச்சுக்கிட்டு சாக்கடை வசதி, சாக்கடை தண்ணி போகுது, வீடு அங்கேயே இருக்கு. 9 லட்சம் வீடு கொடுத்திருக்கு மத்திய அரசு. 3 லட்சம் வீடுகளை தடை பண்ணி வச்சிருக்கு. 3 லட்சம் வீடுகள் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. எதனால வரல? ஏன் மாநில அரசு கொடுக்கல? ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடுறாங்கல்ல. பட்ஜெட்ல நமக்கு ஒதுக்கப்பட்டதை ஏன் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால 3 லட்சம் வீடுகளை நிறுத்தி வச்சிருக்கணும்? இப்ப தேர்தல் வந்துருச்சு, அடுத்து வந்தவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு அரசாங்கம் ஒதுக்குற கட்சிக்காரங்க ஸ்டிக்கர் போட்டு அவங்க திட்டங்கள்னு மக்களுக்கு கொண்டுட்டு வராங்க. இதான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஏன் இதெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு இந்த மாதிரி அநீதிகள் நினைக்கப்பட்டுகிட்டே இருக்கு? என் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குதா? இல்ல தெரியாம நீங்க கடந்து போறீங்களா? உங்களை மாதிரி உங்க பிள்ளைகளை எங்களால கடந்து போக முடியல. ஒரே கட்சி திராவிடம்னு உருவாச்சு, அதுல இருந்து புள்ள போட்டு அதிமுக இல்லையே, எதுவுமே செய்யலையே. எந்த ஊர்லயும் ரோடு இல்ல, எந்த ஊர்லயும் சாக்கடை இல்ல, எல்லா ஊர்லயும் இதே நிலையா இருக்குது. இன்னமும் பார்க்க போறோம், இன்னும் 3 நாள் பார்க்க போறோம், மொத்த கிராமத்தையும் முடிக்க போறோம். ஆனாலும் எந்த ஊர்ல எந்த மாற்றமும் நடந்துராது. அப்ப மாற்றம் வரணும்னா மக்கள் நம்ப மாறணும். மாற்றம் வேணும், எனக்கு என்னுடைய அடிப்படை வசதி வேணுங்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை. அப்படின்ற உங்க உரிமையை நீங்க நினைச்சனாதான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவர்கிட்ட சொல்லுங்க, நீ கொடுக்குற 200 ரூபாய் எனக்கு ஏமாத்துறா, எடுத்துட்டு போ, எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கூட, அது போதும்னு நீங்க ஒவ்வொருத்தவங்களும் தைரியமா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க நாங்க நீங்க அந்த மாதிரி கௌரவமா, தைரியமா, மானத்தோட நீங்க நின்னு சொல்றதை தான் நாங்க விரும்புறோம். நாங்க ஆட்சிக்கு வரோம். உங்க பிள்ளைங்க நீங்க என்ன வந்து இன்னைக்கு வேட்பாளரா இருக்கேன், உங்கள்கிட்ட பேசுறேன். இதே குரல சட்டமன்றத்திலையும் போய் என் தொகுதிக்கு என்ன வேணும்னு என்னால பேச தெரியும். விருதாச்சலம் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களை மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சாதி பார்த்து ஓட்டு போட்டோம், நம்ம என்ன சாதிச்சோம்? ஒண்ணும் கிடையாது. மதம் பார்த்து ஓட்டு போட்டோம், இங்க என்ன மாறுச்சு? ஒரு மண்ணும் மாறல. அப்ப மக்கள் நீங்க சிந்திக்கணும், மொழியா இனமா தமிழண்டான்னு நம்ம ஒன்னா இருந்தாதான் நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய அடிப்படை வசதிகள் நமக்கு முழுவதும் கிடைக்கும். இல்லன்னா நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. சாதி பார்த்து ஓட்டு போட்டோம், நமக்கு யாரும் எதுவுமே செய்யல. வேதனையா இருக்கு. எதுக்கிட்ட அந்த பிள்ளை வந்து கத்துதுன்னு நீங்க நினைக்கலாம். கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நாங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. எதுக்காக சொல்றோம்? நேத்து ஒரு ஊர், பக்கத்து ஊரு, அது என்ன ஊர்ப்பா? கோகிலாபுரமா? கோகுலாபுரம். அந்த அம்மா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. நன்றிண்ணே. ஆனா எடுத்து சொல்லுங்கண்ணே, எல்லாத்தையும் சொல்லுங்கண்ணே. நிறைய அஜித் கொஞ்சம் ஓரமான எடுத்துங்க. பாத்துக்கா ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். எதுவுமே மாறல. இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஓட்டு போடுறோம், எதுவுமே மாறல. நம்ம தமிழர்களா ஒன்றியதும் விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. முதல் நமக்குங்க. உங்க பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா இத்தனை பேரை எதிர்த்து ஒரு தொகுதியில போட்டிடுறேன்னா அத்தனை பேரை எழுத்து சட்டமன்றத்திலும் கேள்வி கேட்டேன். நம்ம தொகுதியில பெண்களின் வளர்ச்சிக்கு அத்தனை திட்டங்கள் வச்சிருக்கேன். படிச்ச பிள்ளை சும்மா வந்து நிக்கல, படிச்சிருக்கோம். ஒரு வாய்ப்பு தான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், திமுறை சொல்லுவேன். ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். நேர்மையாதான் இருப்போம், உண்மையாதான் இருப்போம். எங்களை பயன்படுத்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, எங்களை நீங்க பயன்படுத்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா விவசாய சின்னத்துல தேர்ந்தெடுங்க. இல்ல நாங்க இப்படியே ஓட்டு காசு வாங்கிட்டு போறோம்,
நாங்க எதையோ பார்த்து ஓட்டு போட்டு போறோம். நம்ம தொகுதி எந்த வளர்ச்சியும் அடையாது. இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே நம்ம ஊர் இன்னும் இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும், புதிய பிள்ளைகள் வரும். அரசியல் ஆண்களுக்கு நிகரா பெண்களை கொண்டு வந்து சாதனை செஞ்சவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க, முதல் பட்டம் அமைக்குங்க. நன்றி. எப்படி வருது இந்த 5 வருஷத்துல பிள்ளைங்க எவ்வளவு டாஸ்மார்க், ஊருக்கு ஊரு டாஸ்மார்க். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பாலாடி கட்டி கொடுக்க முடியல, ஒரு பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்த முடியல, மதிய சாப்பாடு சரியா போட முடியல. இதெல்லாம் செய்ய முடியாது. அரசால டாஸ்மார்க்கை மட்டும் எப்படி சிறப்பா நடத்த முடியுது? தமிழ்நாட்டிலேயே வருமானம் அதிகம் ஈட்டக்கூடிய ஒரு துறைன்னு சொன்னா சாராய ஃபேக்டரி தான். டாஸ்மார்க்ல தான் வருமானம் வருது. எங்க இருந்து வருது? டாஸ்மார்க் நடத்துறது எல்லாம் அரசாங்கம், அதுக்கு வர சப்ளை கொடுக்கறது எல்லாம் மந்திரிங்க தான் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. வேற யாரு வச்சிருக்கா? மினிஸ்டருங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. வேற யாரு வச்சிருக்கா? எந்த ஆட்சி வந்தாலும் இவங்க யாருக்குமே பாதிப்பு இருக்காது. ஆட்சி தான் மாறும், இங்க காட்சி மாறவே மாறாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 75 வருஷமா ஓட்டு போட்டோம், இங்க எதுவுமே மாறல. அப்ப எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்க ஒரு முறையாவது யோசிக்கணும்ல. மாறி மாறி 2 சின்னத்துக்கும் மாறி மாறி போட்டோம். திருப்பி இவங்க நம்ம இன்னொருத்தவங்க நான் நல்லது பண்றேன்னு வராங்க, அவங்கள நம்பி ஓட்டு போடுறோம். அவங்களும் போய் அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன மாறுது நாட்டுல? எப்படி பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம வென்றே தெரியும், நம்ம கொடுக்குற மனோட செத்து போயிடணும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பிள்ளை தான் இருக்கேன், எல்லாத்தையுமே நம்ம மாற்றுறோம். எதுக்கும் கவலைப்படல. சரிங்களா? இருக்கு போட்டு விடுங்க. நிக்கிறாங்க, அதுக்காக நாங்க போறோம்.